அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வீடியோ தான். லாஸ்ட் டைம் நான் வந்து போட்டிருந்தேன். மொபைல் வந்து என்னது ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்பேம் சொல்லிட்டு தப்பாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் அப்புறமா அக்கௌண்ட் நம்பரு ஜிபே நம்பரில் யாருமே காசு அனுப்பாதீங்க. அதுக்கப்புறமா அது சரி பண்ண பிறகு அப்டேட் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா இன்னைக்கு தான் என்ன பண்ணார் சாம்னா, இன்னொரு மொபைல் நம்ம வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மொபைலில் என்ன பண்ணார், அந்த சிம்மை போட்டு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணார். வாட்ஸ்அப் வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா, ஒரே இதில் ஒரு மொபைலில் 2 வாட்ஸ்அப் வந்து வைக்கலாம் போலலங்க. அதுதான் இப்போ வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம இந்த ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டோம். பர்சனலாகவும் பேசுகிற எல்லாருக்கிட்டையுமே நமக்கு வந்து 7667190951 இதுதான் நமக்கு நம்பர் வந்து இருக்குது. நிறைய யூடியூப்பில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாருமே அக்கா, ஆண்டி, அண்ணா, தாத்தா, பாட்டி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே பேசுறது வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் தான் வந்து பேசுவாங்க. அதனால் 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார் சாம். இன்றைக்கி தான் வந்து அந்த சிம்மை வந்து போட்டு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டாருங்க. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ், நீங்கள் பிளஸிங் படிஸ் மூலமாக நீங்கள் வந்து பிளஸிங் படிஸ்ன்னு சொல்லல, அதுலேருந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் ஏதாவது வேணும், வெளிநாட்டுக்கு வந்து கொரியர் அனுப்புனா நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், அக்கௌண்ட் மட்டும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எதுவுமே கேஷ் வந்து போட்டுறாதீங்க, ஜிபேயும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட் பிரச்சனையில தான் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஜிபே நம்பரும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் டொனேஷனுக்கு. ஓகேவா? எங்களுக்கு ப்ளீஸ் அதையும் மென்ஷன் பண்ணிடுறோம். டொனேஷன் கொடுக்குற நம்ம அக்காங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறது அதான். ஏன்னா அதெல்லாம் தடையாகுது. அதுக்காக தான் நான் ஒரு 5 நாளாக அதையே பார்த்து சரி பண்ணி இது பண்ணேன். ஏன்னா நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம வந்து நம்ம மூலமாக தடை வரக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்க அக்காங்க எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது அந்த நம்பர் தான். அதில் நம்ம விட்டுட்டோன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, திரும்பியும் சரி அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டம்மி ஆக்கிட்டு இப்போ கேட்குறவங்களுக்கு மட்டும் ஜிபே நம்பரும் அதுக்கு அடுத்தது என்னது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனியாக பண்ணுங்க. இனிமேல் தான் புதுசாக அனுப்பணும். புதுசாக நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ சில பேர் நினச்சிருப்பாங்க நம்மகிட்ட தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து போட்டுட்டு அப்புறம் கால் பண்ணவங்களாம் இருந்திருக்காங்க. இந்த டொனேஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவோம். அப்போல்லாம் இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். அது பண்ணாதீங்க, அது இப்போ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ யாருன்னா இந்த மந்தில் வந்து எங்களுக்கு டொனேஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு பர்த்டே இருக்குது, வெட்டிங் டே இருக்குது, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லை ஒரு 10 ஃபேமிலிக்கு வந்து மளிகை ஜாமான் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணால் போதும். வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து வாட்ஸ்அப்பில் இந்த டைப் பண்ணி அனுப்ப மாட்டேன், வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புவேன். ஏன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன்னா, நம்ம தான் பேசணுங்கிறது நம்மளுக்கு அவங்களுக்கு உறுதியாக தெரியணும். இந்த டைப் யார் வேணால் பண்ணலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பர்சன்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த விஷயத்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எதுக்குன்னா நான் சொல்கிறது நேர்மையான ஒரு விஷயத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. டைப்பிங் வந்து நம்ம இப்போ ஒரு ஜெனரலாக ஒருத்தர் ஹேக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்துக்கு நம்மளை ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டுருப்பான். இப்போ என்னை ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் யாருக்குன்னா அனுப்புகிற மாரி மெசேஜில் அனுப்புவாங்க. இதெல்லாம் நடக்குது. நான் கூட அதை விளையாட்ட நினச்சிட்டு இருந்தேன். பட் நடந்ததுனால தான் இப்போ அதை மாற்றிக்கிறேன். ஆனால் இதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதாங்க? அதே நம்பர் நம்ம ரன் பண்ணால் வராது. உண்மையாவா? இப்போ நம்ம இதில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், அது மூலமாக ஏதாவது ஹேக் பண்ணால் திரும்ப பண்ண முடியாது. அதான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலையில என்னங்க. யாருக்குமே வந்து குளோரியா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்மளை ஹேக் பண்ணுறாங்கன்னா மணி மோட்டிவில் தான் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பணம் வேணும்னா தான் பண்ணுவாங்க. சும்மா பண்ணுறது நம்மளா செலிபிரிட்டியா? புரியுதா உனக்கு? நம்மள செலிபிரிட்டியா? ஒன்றும் கிடையாது. ஹிட் அடிச்சிங்களா? மூச்சு முட்டுது எனக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் உனக்கு அப்படி தான் மூச்சு முட்டும். வீட்டுக்குள்ளே ஹிட் அடிச்சிருக்காரு ஒரே. நான் வந்தவனே அடிச்சேன்ப்பா. நான் வந்து 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது இப்போ சொல்கிறேன். அதுதான் அதனால எங்களுக்கும் அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அக்காங்கெல்லாம் அதில் வந்து பேசுவோம். இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு மெஷர்மெண்ட் கூட அங்கே சொன்னாங்கல்ல சிஸ்டர், அது கூட அதில் தான் அனுப்ப முடியும். வேறு நம்பரும் இல்லை என்கிட்ட. ஒரு நம்பர் தான் இருக்குது, க்ளோரியோட ஒரு நம்பர் டம்மியாக இருக்குது. அதில் ரீசார்ஜும் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அது வந்து என்ன சொல்கிறது, நான் இப்போ என்கிட்ட மொபைலே இல்லை. ஒரு மொபைல் இருக்குது, அது சாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மொபைல் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் மொபைலே இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா?
அதனால் இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஒரு ஜிபே நம்பர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஒரு அக்கௌண்ட் நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு, என்னங்க ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து நீங்கள் எங்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டால் நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். உண்மையாக சொல்லணும்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு அக்கௌண்ட் இல்லாதனால எனக்கு. ஏன்னா இப்போ நான் 2 வீலர் ஓட்டும் போது ஸ்கேன் கேட்பாங்க. ஸ்கேன் எதை கொடுக்குறது, எந்த கொடுக்க முடியாது. இப்போ க்ளோரித்தை கொடுத்து ஸ்கேனர்னால் ரொம்ப கஷ்டம். இப்போ மொபைல் நம்பராவது க்ளோரி நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது ஜிபே நம்பர் சொல்கிறேன், எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் போட்டாங்கன்னா கொடுத்துருவேன். ஃபோன் போட்டால் தெரிஞ்சிடும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்கேனர் அனுப்புங்கன்றாங்க. ஸ்கேனர்னா வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்பணும். என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டேன் க்ளோரி அந்த நாளில். ரொம்ப கஷ்டமாக இப்போ போச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது, அது நம்பரு வாட்ஸ்அப் அது யூஸ் பண்ணுது. ஆனால் இன்னொரு அவ நம்பர்லேருந்து மெசேஜ் வந்து தேவையில்லதெல்லாம் வருது குரூப்பில், ஸ்கூல் குரூப்பில். அப்போ வந்து நாங்கள் அவளை வந்து கேட்டால் நான் அனுப்பலை, என்னுடைய நம்பரை ஆக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் அனுப்புகிறாங்கங்கிறான். எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. தெரியவே தெரியலையா? அவளும் எனக்கு என்னன்னா அவளும் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் பண்ணுறா, ஆக்ட் பண்ணதும் அதில் இருந்து மெசேஜ் வருது, எப்படி? எனக்கு அதுதான் ஒரு டவுட்டு. ஏம்மா அதெல்லாம் விஷயத்தை நம்புங்கம்மா. நம்பாமல் இருந்து தான் கேர்லெஸ்ஸான்ட்டு நானும். நம்புங்க, 100% நம்பணும். நம்மளை ஏமாத்துருவாங்க, நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க. அதை எப்போவுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது சின்ன அட்வைஸ் தான், எல்லாருமே நான் சொல்கிறேன், ஓகேவா? நம்மளுக்கு தெரியாதவங்களாம் இல்லை, உண்மையாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் நம்மளை ஏமாற்றலாம். அதனால் தயவு செய்து உங்கள் வழியை பார்த்துட்டு உஷாராக இருங்க. நீங்கள் வந்து காசெல்லாம் வைக்கிறது தான். இப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் ₹1 கூட இல்லை, அதனால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு லோன் பிடிக்கிறது, இஎம்ஐ பிடிக்கிறதெல்லாம் அதில் தான் வந்து பண்ணுவாங்க. அதனால சங்கடமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது சேமித்து வைக்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூட போட்டு வைக்கலாம். அதெல்லாம் தான் பார்க்கணும். வேறு என்ன இதுதான் சொல்லணும்னு நினச்சா. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? நான் கிளியராக சொன்னேனாங்க. வாட்ஸ்அப் வந்து ரெடி ஆகிடுச்சு, அக்காங்கெல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அப்புறமா ஆன்ட்டி, இவங்க நம்மக்கிட்ட அதிகமாக பேசுகிறது ஆன்ட்டியும் அக்காவும் தான். அப்புறமா நீங்கள் பர்சனலாக வந்து எங்ககிட்ட ஜிபே நம்பரும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கேளுங்க, நாங்கள் வந்து கொடுக்குறோம். இதை சொல்லணும் தான் நினச்சோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆக போகுது. யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க. எல்லாமே நான் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக. யாருன்னா ஜிபே நம்பர் வேணும்னா பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு. நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சில பொருட்கள் இங்கே வேணும்னா அதை வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கிட்ட இருக்குது. ப்ளஸ் டொனேஷன்ஸ் பண்ணுறோம், டொனேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஒரு மாதமும் ஒரு டொனேஷன் எப்படியாவது வந்துட்டு தான் இருந்தது. இந்த மாதம் டொனேஷன் வரல. வந்து சொன்னேன் அக்கா, நம்ம அம்மாவுக்கு அக்கா ₹500 அனுப்புவாங்க. அக்காலாம் அதில் தான் காசு வந்து போடுவாங்க. அவங்க எப்போ போகிறான்னு தெரியாது. அக்கா போட்டுருவாங்க, ஏஞ்சல் அக்கா. அதனால தான் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்பப்போ. சரிங்க, வரோம். அதான் இதுதான் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. நான் எம்ப்ராய்டிங் காட்டுறேன் உங்ககிட்ட. ஐயோ, மறக்காம இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கப்பா. இதில் என்ன ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது சொல்லு. நீ சொல்லு, லாஜிக்காக சொல்லு. ஒரு வீடியோனா அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்குள்ளே எப்படியா ஷேர் பண்ண முடியும்? காமெடி. எம்ப்ராய்டிங் காட்டுறேன், காட்டுங்க. எவ்வளோ போராட்டம் தெரியுமாங்க லைஃப். எனக்கு வேற ஹெல்த் இஷ்யூ வேற போயிட்டு இருக்குது, அது வேற ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஓகே, எத்தனை தைச்சிருக்கு இது வரைக்கும்? இது வாங்க மொத்தம் 6 எம்ப்ராய்டிங். உங்ககிட்டலாம் நான் இதை எம்ப்ராய்டிங் காட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் எங்களுடைய டெய்லரிங் கிளாஸ் ப்ராஜெக்டுக்காக. இன்னும் ஒன்றும் காணுமே. இன்னும் அங்கேயே தான் இது ரிங்கிலே போட்டு வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது ரொம்ப வேலை பார்த்துருப்பேன். ரொம்ப கஷ்டம். அது கேட்டு இந்த ரிங்கில் இருக்குது. இந்த ஒன்று இருக்குது பாருங்க, கிடச்சிச்சு. மொத்தம் 6 போட்டேன்னா. ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சரியா? சீக்கிரமா நல்ல நல்ல வீடியோஸ் போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறது, உடம்பு சரியாமல் ஆயிடுது, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். உங்களோட சிஸ்டர் கமெண்டில் கேட்டுதாங்க, உங்களோட ஐ பவர் எவ்வளோன்னு கேட்டது. 1.5 மைனஸ் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். எந்த -5 தெரியுமா? எனக்கு மைனஸ் ஆங்க, எனக்கு அது தெரியாது. மைனஸ் தான், ரொம்ப கம்மிலாம் கிடையாது. உனக்குலாம் 1.5 கம்மி, அதிகம் இல்லையா உங்களுக்கு? வாங்கினேன் அவங்க மொத்தத்தில் கண்ணுக்கு பவர் போகுது தானே. இன்னைக்கு நான் தைச்சிட்டு வந்த மினியேச்சர் குட்டி பிளவுஸ். அதாவது ஓகே,
ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய டொனேஷன் வீடியோக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு என்னது, நவம்பர் மந்த் வர போகுது, அக்டோபர் முடிய போகுது, ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்து நான் கொடுக்கணும்னு நினச்சேன். எங்கள் சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இது வந்து சில பேருக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு வந்து இது உண்மை. நம்மளுடைய தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோதகுமாரா மாதிரி ஆண் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், அதுதான் வந்து இப்போ இதுவாக போயிட்டுருக்கு. அதனால் நம்மளுடைய ஏசப்பா வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. இந்த டிசம்பர் நவம்பரெல்லாம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழிவே வரும்ன்ட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது அது வந்து யாரோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்களாம். அதனால நம்ம என்னன்னா ஊக்கமாக நம்ம ஜெபம் பண்ணோம். நம்மளுடைய தேசத்துக்காக எந்த அழிவும் எந்த இயற்கை பேரிடும் இதுவும் வரக்கூடாது. அதுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். ரொம்ப அநியாயம் நடக்குது. ஓரின சேர்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எல்லா நாட்டிலையுமே. அதனால் ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. அங்கங்கே பைபிளில் இருக்கிற மாதிரி அழிவுகள் வரும், அதுதான் சொன்னாங்க. அதுக்கு நம்ம வந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். டிசம்பர் நவம்பர் அக்டோபரெல்லாம் எந்த ஒரு ஆபத்துமே நம்ம தேசத்தில் வரக்கூடாது. அதனால நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், குட் நைட்.